இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மனதை பூட்டி வைக்காதே என்று வார்த்தை கற்றுத்தர விரும்புகிறது. உலகில் நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் இன்று பதில் மொழி கொடுக்க நாம் அனைவருமே தேடி கொண்டிருக்கிறோம். ஆனால் நல்ல பங்கை மரியாள் தேர்ந்து கொண்டால் அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்று இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக இந்த உலக காரிய எண்ணங்களில் நான் எதை அதிகமாக தேடுகிறேன் அல்லது எனது வாழ்வுக்கு எது முக்கியம் என்பதை உணர்ந்து நமது இதயத்தை பூட்டி வைக்காமல் மார்த்தாவை போல திறந்த மனதோடு அனைத்தையும் இறைவனிடத்தில் ஒப்புக்கொடுக்கிற மனிதராக நாம் உருமாகிற பொழுது நாம் சிலவற்றை ஏற்றுக்கொள்ளுகிறவராக உருமாறுகிறோம் என்பதை நற்செய்தி சொல்லித்தர வருகிறேன். எனவே நமது வாழ்க்கையிலே எதையும் பூட்டி வைக்காமல் நல் மனம் கொண்டவர்களாய் பகிர்ந்து வாழ முற்பட வார்த்தை அழைக்கிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, உலக காரியங்களில் தங்கள் எண்ணத்தை சதா ஈடுபடுத்திக் கொள்பவர்கள் எப்போதும் மனக்கவலைக்கு ஆளாகிவிடுகிறார்கள். மனித வாழ்க்கை என்பது பல்வேறு கவலைகள் சூழ்ந்த வாழ்க்கை முறையாகும். நம் மனங்களை தேவையற்ற பல்வேறு கவலைகளால் நிறைத்து கொண்டு அன்றாட அல்லல்பட்டு கொண்டிருக்கிறோம். விவிலியத்தில் மார்த்தா பலவற்றை பற்றி கவலைப்படுபவராகவும் அந்த கவலையை மனதில் வைத்து பூட்டி வைக்காமல் வாய்த்திருந்து வெளிப்படுத்தி விடுபவராகவே சித்தரிக்கப்படுகிறார். ஆனால் அவருடைய சகோதரி மரியாவும் நமது அன்பு தாய் மரியாளும் உலகம் தங்களுக்கு கொடுக்கும் கவலைகளை உடனே வெளிப்படுத்தாமல் உள்ளத்தில் வைத்து சிந்திப்பவர்களாகவே நற்செய்தி நமக்கு முன்வைக்கிறது. ஆக எது நடந்தாலும் உள்ளத்துல வச்சுக்கணுமா? உள்ள பூட்டி வச்சு வெந்து சாவதும் கஷ்டம்தான். ஆனால் நன்மைத்தனத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும் என்றால் சிலவற்றை மனதில் இருத்துவது நல்லது என்பதை நமது அன்பு தாய் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே தான் வார்த்தையின் உணர்வுகளை நாம் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும் என்று இன்று ஜெபமாலா அன்னையின் விழாவை நாம் கொண்டாடணும். உண்மையிலே ஜெபமாலா அன்னை நன்மைகளை வித்திட்ட அன்னையாக முழு முதலை எல்லோரும் அறிந்து கொள்ள திருமணிகளை ஜெபிப்பதால் வாழ்வின் அர்த்தங்களை உணர்த்தப்படுகிறது என்பதையும் அங்கு சொல்லி தந்திருக்கிறார். ஆக மனிதர்களின் இருவகை ஆளுமையுடையவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு மார்த்தாவும் மரியாவும் எடுத்துக்காட்டாகவும் அமைகிறார்கள். இந்த இருவகை ஆளுமையில் எது சிறந்தது என்ற முடிவுக்கு நாம் அவ்வளவு சீக்கிரம் வந்துவிட முடியாது. கவலைகளை வெளிப்படுத்தாமல் மனதுக்குள்ளே பூட்டி வைப்பவர்கள் பல மனசிக்கல்களுக்கும் உடல் சீர்கேட்டுக்கும் ஆளாகிறார்கள் என்பது உளவியலாளர்கள் கருத்து. இது ஒரு விதத்தில் உண்மைதான். ஆகவே இப்படிப்பட்டவர்கள் தங்கள் கவலைகளை நம்பிக்கையுடைய ஒருவிடம் பகிர்ந்து கொள்ளும் அவசியமும் கட்டாயம் இருக்கிறது. அது அவர்களுக்கு ஆரோக்கியமாகவும் அமையும். ஆகவே தான் ஆற்றுப்படுத்தலில், அதாவது இந்த உலகத்தில் கவுன்சிலிங் முக்கியத்துவத்தை பலர் உணர்ந்து அதை நாடுகிறார்கள். ஒவ்வொரு வருட்சாதனத்தை கூட இன்று பல கிறிஸ்தவர்கள் ஆற்றுப்படுத்தும் ஊடகமாகவே பார்க்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். மார்த்தாவை பொறுத்தவரை நல்ல பங்கை தேர்ந்து கொள்ளவில்லை என்றாலும் அவசியமான பங்கை கைவிடாத ஒரு பெண்ணாகவே நாம் பார்க்க வேண்டும். தன் மனதுக்குள் அனைத்தையும் பூட்டி வைத்து மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் ஆண்டவர் இயேசு என்ன நினைப்பாரோ என்று கூட சிந்திக்காமல் உடனுக்குடன் தன் மனதில் பாரத்தை அவரது இதயத்தில் இறக்கி வைத்தவர் மார்த்தா. வந்த விருந்தினரை கவனிக்க ஒத்தாசையாக தம் சகோதரி மரியா இல்லையே என்ற சங்கடத்தையும், ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று யோவான் 11:21 தன் சகோதரன் லாசன் இறந்து போன வேதனையையும் தன் மனதுக்குள் பூட்டி வைக்காமல் வெளிப்படுத்தியவர் மார்த்தா. மனதின் பாரத்தை நம்பிக்கையுடைய மற்றவரிடம் கூச்சப்படாமல் பகிர்ந்து கொள்ளும் கலையை இன்றைய நற்செய்தி வழியாக நாம் கற்றுத்தருகிறார் மார்த்தா. மார்த்தாவை போல நாமும் கவலைகளை, வேதனைகளை, பிரச்சனைகளை உடைய மனிதர்களாகத்தான் இருக்கிறோம். அதை ஆண்டவரிடம் திருசந்நிதியில் இறக்கி வைத்து நம் பாரமான மனதை இதயமாக்கி கொண்டால், லேசாக்கி கொண்டால் நிச்சயமாக நாமும் நிறைவை பெறுவோம். ஆக எதையும் பூட்டி வைக்க தேவையில்லை. விச் இஸ் ரைட் we must say out. சில விஷயத்தை வெளிக்கொண்டு பேசணும். பேசினாலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறது. எனவே எதையும் இதயத்தில் பூட்டி வைத்து வாழாமல்
திறந்த மனதோடு பேசி நன்மைகளை பெற்று வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எங்கள் வாழ்க்கையில எதையும் இதயத்தோடு வைத்து பூட்டி நாங்கள் கடினப்படாமல் அனைத்தையும் பகிர்ந்து வாழுகிற மனநிலையோடு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.